ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உளுந்தை வச்சு அடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், அரை கப்பு போட்டிருக்கேன். இது 4 மணி நேரம் ஊற வச்சது. அது கூட புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக தெரியணுன்னா 1 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசியும் அரை கிளாஸ் வந்து உளுந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை தனித்தனியாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நம்ம நல்லா பேஸ்ட் மாரி நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். இப்போ நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசி அரைக்கும் போது இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரிசி போட்டிருக்கோம். அது கூட இப்போ நம்ம சொன்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், உப்பு போட்டு கலந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மாவு. இது கூட நம்மளுக்கு வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம். நான் முட்டை சேர்க்காம தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ தோசைக்கல்ல வச்சாச்சு. சூடானதுன்னு நம்ம இப்போ மாவு போட்டு ரொம்ப அதிகமாக திக்காக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ரொம்ப பெரட்டக்கூடாது. ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்தளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மேலாக்கா எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் உளுந்த அடை. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கும், டேஸ்டியானது. நீங்கள் முட்டை வேணாலும் சேர்த்து அது மாவெல்லாம் நம்ம அரைச்சிட்டு முட்டையெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.